அனைவருக்கும் அன்பு வணக்கம். அடியேன் அரவிந்த் குமார். நம்மளுடைய தென்பொதிகை யூடியூப் சேனல்ல 2025ஆம் ஆண்டுக்கான நவராத்திரி குழு வீடியோக்கள் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். அதுல நீங்க கடைசியாக நீங்க பார்த்த வீடியோ நம்மளுடைய பாண்டிச்சேரி மூலக்குளம் மூகாம்பிகை ஆர்ட் ஒர்க்ஸ் பிரபாகரன் அண்ணாவுடைய வீட்டுல போய் அவருடைய ஒர்க் ஏரியா முழுக்க நம்ம கவர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரியாவே இந்த கொலு பொம்மைகள் செய்யக்கூடிய அந்த அற்புதமான அந்த ப்ராசஸ் ஒரு டாக்குமெண்ட்ரியாவே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அந்த டாக்குமெண்ட்ரிலேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த ஆண்டு பிரபாகரனா புதிதாக அவருடைய மூகாம்பிகை ஆர்ட் ஒர்க்ஸ்ல இருந்து வெளியில வந்த ஒரு அற்புதமான ஒரு கொலு செட் எது அப்படின்னு கேட்டா அஷ்ட சரஸ்வதி என்று அழைக்கப்படக்கூடிய அற்புதமான ஒரு கொலு செட்டு. இதுக்கு பின்னாடி இது கொலு பொம்மைகளா இப்ப வெளிவந்திருந்தாலும் கூட இந்த அஷ்ட சரஸ்வதி அப்படிங்கிற இந்த கான்செப்டை பலரும், நான் உட்பட பலரும் அறிந்து கொள்ளாமல் தான் இருந்தோம். இது வரைக்கும் இன்னும் பல பேருக்கு அஷ்ட சரஸ்வதிகள் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. அஷ்டலட்சுமிகள் கேள்விப்பட்டிருப்பாங்க, அஷ்ட சரஸ்வதிகள் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியாது. அடியன் அறிந்து கொண்டதும் என்னுடைய நண்பர் டாக்டர் ஹரிஹரன் மூலமாகத்தான். சென்ற ஆண்டு டாக்டர் ஹரிஹரனுடைய வீட்டோட நவராத்திரி கொலுவை நம்ம சேனல்ல கவர் பண்ணி போட்டிருந்தோம். அதுலதான் அவர் அஷ்ட சரஸ்வதிகள் பத்தி அவ்வளோ டீட்டெயிலா கொலுல வச்சிருந்தார், அதை காட்சியும் படுத்தியிருந்தார். அதை பார்த்துட்டு பலரும் இந்த ஆண்டு எங்களுக்கும் அந்த மாதிரி அஷ்ட சரஸ்வதி காம்பாக்டான சைஸ்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டபோது தெய்வாதீனமாக நம்மளுடைய பிரபாகரன் அண்ணாவுடைய கொலு பொம்மைகள் ஸ்டோர்ல இருந்து இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமான அஷ்ட சரஸ்வதிகள் வந்திருக்கிறாங்க. இந்த அஷ்ட சரஸ்வதிகள் பல பேருடைய வீட்டை இந்த ஆண்டு நவராத்திரி கொலுவுல அலங்கரிக்க போறாங்க. இனி வரக்கூடிய ஆண்டுகளும் அலங்கரிக்க தான் போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அஷ்ட சரஸ்வதிகள் யார், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியமும் தத்துவமும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவதாக வரக்கூடியது மேதா சரஸ்வதி என்று அழைக்கப்படக்கூடிய சரஸ்வதி. அஷ்ட சரஸ்வதியில முதல் சரஸ்வதி இந்த மேதா சரஸ்வதி. பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்காங்க பார்த்தீங்களா? பத்மாசனத்தோடு இருக்கக்கூடிய அம்பிகை இந்த மேதா சரஸ்வதி. நான் ஒரு விஷயம் இங்க சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அன்னை ஆதிபராசக்தியினுடைய சாத்வீக குண அம்சமாக தோன்றியவள் தான் அன்னை சரஸ்வதி. தேவி பாகவத புராணத்தில் மிக தெளிவான பதிவு உண்டு. அம்பிகையினுடைய நாக்கிலிருந்து, ஆதிபராசக்தியினுடைய நாக்கிலிருந்து வெளிப்பட்டவள் வாக்குக்கு அதிதேவதையான இந்த வாணி. இந்த வாணிக்கு இத்தனை வடிவங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டா பல புராணங்கள் இதுக்கு நமக்கு சான்றாக இருக்கு. ஒரு சில புராணங்களே நான் சொல்றேனே. பத்ம புராணம் இருக்கு, பிரம்மாண்ட புராணம் இருக்கு, மகாமேரு தந்திரம் இருக்கு, சாரதா திலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்திர நூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய திருவாவடுதுறை ஆதீனத்துல மகா சரஸ்வதினு ஒரு புத்தகமே வெளியிட்டு இருக்காங்க. அதுல இந்த சரஸ்வதியை பத்தி முழு விவரங்கள், சரஸ்வதி தேவியினுடைய பல பல வடிவங்களும் தேவியினுடைய தாத்பரியங்களும் தத்துவங்களும் மிக அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 8 சரஸ்வதிகளுக்கு நமக்கு எங்க இருந்து மூலம்னு தெரியணும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாயவரம் மயிலாடுதுறையில் அபயாம்பிகை உடனாகிய மயூரநாதர் திருக்கோயில் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அங்க அபயாம்பிகைக்கு தனி சன்னதி உண்டு, தனி சன்னிதானம், தனி கோவில் மாதிரியே ஒரு ஏற்பாடு அங்க இருக்கும். அந்த தனி சன்னிதானத்துக்குள்ள, அபயாம்பிகை இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்துக்குள்ள போனா உள்ள நாம நுழையும் போது நமக்கு இடதுபுறமாக மகாலட்சுமியும் நமக்கு வலதுபுறமாக மகா சரஸ்வதியும் இருப்பாங்க. ஓவியமா தான் இருப்பாங்க. அந்த ஓவியத்துல லக்ஷ்மி தேவியோடு அஷ்டலட்சுமிகளும் சரஸ்வதியோடு அஷ்ட சரஸ்வதிகளும் இருப்பாங்க. அந்த அஷ்ட சரஸ்வதிகள் தான் இப்ப நாம பார்க்க போறோம். 8 சரஸ்வதி இருக்கிறாங்க. இனிமே நீங்க மாயவரம் அபயாம்பிகை கோவிலுக்கு போகிற பொழுது மறக்காம நீங்க பாருங்க, சன்னிதானத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி வலது பக்கமும் இடது பக்கமும் சரஸ்வதி லக்ஷ்மி, அஷ்ட சரஸ்வதி அஷ்ட லக்ஷ்மியோடு காட்சி தருவாங்க. அந்த அஷ்ட சரஸ்வதிகள் தான் இப்ப நம்ம ஒரு சரஸ்வதியா பார்க்க போறோம். முதலாவதாக மேதா சரஸ்வதி. அறிவு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, அறிவு அப்படின்னா என்னன்னா வள்ளுவர் சொல்றார், அது அற்றம் காக்கும் கருவி அப்படின்ற. அந்த அறிவு எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குதான், குறிப்பாக மனிதர்களுக்கும் இருக்குதான். அது எப்படி வெளிப்படுது அப்படின்னு கேட்டா, ஏதோ நம்ம கல்வி கற்பதனால புதுசா அறிவு நமக்கு வரல. நாம் கல்வி கற்பதனால் உள்ள இருக்கக்கூடிய அறிவு நமக்கு ஊறுது. அது எப்படி ஊறுதுன்னா, எப்படி மண்ணை தோண்ட தோண்ட உள்ள இருந்து தண்ணி ஊறுதோ அது போல கற்க கற்க நமக்குள்ள இருந்து அறிவு ஊறும். அறிவு என்பது அச்சம் காக்கும் கருவி. அழிவிலிருந்து நம்மை பாதுகாப்பது அறிவு. அறிவு ஒரு பெரும் ஆயுதம், மறந்து விடக்கூடாது. அந்த அறிவு ஸ்வரூபிணியாகத்தான் சாத்வீக குணத்தின் அடையாளமாகத்தான் பராசக்தியின் அம்சமாக சரஸ்வதி திகழ்கிறார். அதிலும் இந்த மேதா சரஸ்வதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் மிக மிக அலாதியானது. அறிவு நமக்கு குரு மூலமாக நமக்குள்ளே ஊறக்கூடிய விஷயம். அந்த அறிவு நமக்கு ஊற 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 அது நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா, மேதை அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனுடைய மேதா விலாசத்தை நாம எட்டணும். மேதையாக மாற வேண்டும். அறிவினுடைய உச்சம் மேதாவித்தனம்.
அந்த மேதை அப்படின்னு கூடிய அந்த நிலையை தரக்கூடிய முதல் சரஸ்வதி இந்த மேதா சரஸ்வதி. அதனாலதான் அம்பிகை எப்பொழுதும் பத்மாசனம் விட்டே தவக்கோலத்திலே காட்சி தருவாள் இந்த மேதா சரஸ்வதி. நீங்க பார்க்கலாம், ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு நம்மளோட பிரபாகரன் அண்ணா. அடுத்த இரண்டாவது சரஸ்வதி வாசஸ்பதி சரஸ்வதி. நீங்க பார்க்கலாம், ரொம்ப அழகா இருக்காங்க பாருங்க. வாசஸ்பதி சரஸ்வதி, வாசஸ்பதி சரஸ்வதி. அந்த பேர்லயே அர்த்தம் இருக்கு. வாசஸ்பதி அப்படின்னா வாக்குக்கு பதின்னு அர்த்தம். வாக்குக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய இரண்டாவது சரஸ்வதி. நமக்கு நல்லா பேச வரணும் அல்லது பல மொழியில வந்து நமக்கு வந்து அந்த பன்முகத்தன்மை பல மொழிகள்ல நமக்கு வந்து பாண்டியத்துவம் வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு அருள் செய்யக்கூடிய தேவியாக அன்னை சரஸ்வதியினுடைய இரண்டாவது வடிவம் வாசஸ்பதி, வாக்குக்கு அதிதேவதையான இருக்கக்கூடிய சரஸ்வதி. குழந்தைகள் நல்லா பேசணும், பேசுற பாஷை வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும், அது கருத்தோட இருக்கணும்னா அதுக்கு அருள் செய்யக்கூடியவள் இந்த வாசஸ்பதி சரஸ்வதி. இந்த வருஷம் இல்ல இனிமே வரக்கூடிய நவராத்திரி கொலு அத்தனையிலும் உங்களுடைய வீட்டுல இந்த அஷ்ட சரஸ்வதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும். காரணம், இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் அவ்வளவு அலாதியானது. அடுத்த மூன்றாவது சரஸ்வதி நீங்க பார்க்கலாம், சிந்தாமணி சரஸ்வதி. தேவியினுடைய அந்த ரூபத்தை வச்சே தேவியினுடைய விளக்கத்தை வந்து நான் சொல்றேன். சிந்தாமணி அப்படின்னு சொன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணியா, சிந்தாமணி நமக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. அது போல சிந்தாமணி சரஸ்வதியும் நாம் வேண்டும் என்பதையெல்லாம் தரக்கூடிய ஆற்றல் படைத்தவள். ஆனாலும் கூட அவளுடைய தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கேட்கறதெல்லாம் அம்பாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எடுத்து கொடுக்க போறதில்லை, நாமே அடைந்து கொள்ளும் வழியை நமக்கு சொல்லித்தரக்கூடியவள் தான் இந்த சிந்தாமணி சரஸ்வதி. தேவியின் கையில இருக்கு பாருங்க, ஒரு பக்கம் அக்னி ஜுவாலை இருக்கும், அக்னி, இன்னொரு பக்கம் கலசம் இருக்கும், ஒரு பக்கம் வந்து வீணை இருக்கும், இன்னொரு கையில வந்து ஜபமாலை இருக்கும். இது நான்குமே அற்புதமான ஒரு தத்துவம். மூலாதாரத்து மூண்டெழும் கனலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து அப்படின்னு விநாயகர் அகவல்ல அவ்வை பிராட்டி பாடியிருக்கிறாங்க. மூலாதாரத்தில் இருந்த அந்த கனலை, அந்த குண்டலினியை எழுப்பி கொண்டு வந்து நம்மளுடைய சகசிரதளத்துல நிறுத்தினா அது 1000 இதழ் கொண்ட அடுக்கு தாமரையாக விரிந்து அங்கே சிவமும் சக்தியும் நமக்கு காட்சி தருவார்கள் என்பது அதனுடைய அந்த யோக சாஸ்திரத்துல அதனுடைய விளக்கம். அந்த மூலாதாரத்து கனலை தான் அம்பிகை வந்து தன்னுடைய இடது கையில வச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம், சரஸ்வதி தேவி தன்னுடைய இடது கையில சிந்தாமணி சரஸ்வதி வச்சிருக்கிறாங்க. இது மேல மூலாதாரத்திலிருந்து சகஸ்திரதளத்துக்கு போனா அங்க வந்து 1000 இதழ் கொண்ட அடுக்கு தாமரையிலே சிவமும் சக்தியும் காட்சி தரும் அப்படின்னு சொல்றதுக்கான சாட்சியாகத்தான் அம்பிகை ஒரு கையில கலசத்தை வச்சிருக்கிறாங்க. கலசம் என்பது சகஸ்ரதளத்தை குறிக்கக்கூடிய அம்சமாகவும், இந்த வீணை வந்து எதற்கு அடையாளமாகனா நாதத்திற்கு அடையாளமாகத்தான் இந்த வீணை என்பது இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு சயின்ஸ்லயே ஒரு விளக்கம் சொல்லுவாங்க தெரியுமா, சவுண்ட வந்து சவுண்ட் அப்படின்னு சொன்னா ஒலி, ஒலியை வந்து நீங்க செறிவுபடுத்தி கொண்டே போனீங்க அப்படின்னு சொன்னா அது லைட்டா மாறும், ஒலி ஒலி ஆகும். சவுண்டை வந்து நீங்க செறிவுபடுத்தி கொண்டே போனீங்கன்னா அது வெளிச்சமாக மாறும். அதனால்தான் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே அப்படின்னு சிவபெருமான நம்ம பாடுவோம். ஓசைய அந்த சவுண்டை செறிவுபடுத்தி கொண்டே போனால் அது எப்படி லைட்டா மாறுமோ அந்த லைட் வந்து அந்த லைட்டு தான் வந்துட்டு என்னது, நீங்க கடவுள் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஞானம் எதுவா வேணாலும் வச்சுக்கலாம். அந்த சவுண்டை விளக்கக்கூடிய நாத வடிவமாகத்தான் வீணை வந்து இங்க ஒரு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜபமாலை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த சாதனத்தை விடாமல் கன்சிஸ்டண்டா நாம பண்ணணும், விடாம பண்ணணும், நிலையாக செய்யணும். ஜபம் அப்படின்னு சொன்னா பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயம் தானே. அதை குறிக்கக்கூடிய விதமாகத்தான் அச்சமாலை ஜபமாலையை அம்பிகை கரங்களிலே தாங்கி காட்சி தருகிறாள். மூன்றாவது சரஸ்வதி சிந்தாமணி சரஸ்வதி எனக்கூடிய சரஸ்வதி. அடுத்து நான்காவது சரஸ்வதி மகா சரஸ்வதி எனக்கூடிய தேவியினுடைய பிரம்மாண்டமான வடிவம் மகா சரஸ்வதி. இந்த மகா சரஸ்வதி யார் அப்படின்னு கேட்டா, சிவமகா புராணம், தேவி பாகவதம், தேவி மகாத்மியம் அத்தனையும் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த மகா சரஸ்வதி என்பவள் சாட்சாத் பார்வதி தேவியினுடைய அவதாரமான கௌசிகி துர்க்கை என்றே அழைக்கப்படுகிறாள். சும்ப நிசும்பாதியர்களை வதம் செய்வதற்காக தேவாதி தேவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அன்னை பராசக்தியை ஆராதிக்கிறார்கள். அந்த நேரத்திலே பார்வதி தேவியானவள் மானசரோவர் நதியில வந்து அம்பாள் வந்து குளிக்கிறதுக்காக ஸ்நானம் பண்றதுக்காக வராங்க. வந்த பொழுதுதான் தேவர்களுடைய கூக்குரல் கேட்கிறது.
முழுகி வெளியே வந்த பார்வதி தேவியினுடைய உடல் கோஷத்திலே இருந்து இந்த மகா சரஸ்வதி என்பவள் ஆவிர்பவிக்கிறாள். இதுதான் நீங்க தேவி மகாத்மியத்திலையும் பார்க்கலாம், தேவி பாகவதத்திலையும் பார்க்கலாம். சிவமகா புராணம் உமா சகிதை அப்படின்னே ஒரு பகுதி உண்டு. பார்வதி தேவி எடுத்த, உமாதேவி எடுத்த 3 முக்கிய அவதாரங்களை பற்றி அது பேசும். தக்ஷன் மகள் தாட்சாயினியாகவும் ஹிமவான் மகள் பார்வதியாகவும் அவள் அவதாரம் எடுக்கிறாள். அதற்கு பிறகு அம்பிகையினுடைய ஒரு 3 அவதாரங்களை பற்றி பேசும். மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி என்று 3 அவதாரங்களை அம்பிகை எடுக்கிறாள். அது 3மே அம்பாள் தான், பார்வதி தேவியினுடைய அவதாரங்கள் தான். அந்த மகா சரஸ்வதி சும்ப நிசும்பாதேர்களை சம்ஹாரம் செய்வதற்காக பார்வதி தேவியினுடைய கோஷத்திலே இருந்து, அதனால்தான் அவளுக்கு கௌசிகி அப்படி என்றே பேர், கோஷத்திலிருந்து உதித்தவள் தான் இந்த மகா சரஸ்வதி சண்டிகை. 8 திருக்கரங்களோடு காட்சி தரக்கூடிய அம்பிகை, சும்ப நிசும்பர்களை சம்ஹாரம் செய்தவள். இவளை வணங்குவதால் என்ன பலன் அப்படின்னு சொன்னா, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை தருபவள் இந்த மகா சரஸ்வதி, அந்த ஞானத்தை அருள்பவள் இந்த மகா சரஸ்வதி எனக்கூடிய இந்த தேவி. அடுத்து 5வது சரஸ்வதி மிக மிக முக்கியமான ஒரு சரஸ்வதி. இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, எந்த காலகட்டத்திலும் இந்த மனித இனத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டா ஞானம். அறிவினுடைய முதிர்ச்சி என்பது ஞானம். ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வெளிப்புற காட்சிகளில் மயங்காமல், ஒரு பொருளினுடைய வெளிப்புற காட்சிகளில் மயங்காமல் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்று புரிந்து கொள்ளுவதுதான் ஞானம். அந்த ஞானத்தை அருளக்கூடிய தேவியாக, ஞான சரஸ்வதியாக அடுத்த சரஸ்வதி 5வது சரஸ்வதி ஞான சரஸ்வதி. மேலிரு கரங்கள்ல நீங்க பார்க்கலாம், வேத புஸ்தகத்தையும் ஒரு கையில அம்பாள் தாமரையையும் மறு கையிலே ஞானத்தையும் ஏந்தி கொண்டிருக்கிறாள். தாமரை என்பதே ஞானத்தின் அடையாளம் தான், நாம் மறந்து போக கூடாது. தாமரையினுடைய அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, வாசம், அது நம்மளுடைய ஞானத்தை தூண்டக்கூடிய சக்தி படைத்தது தாமரை. அதனால்தான் சுவாமிக்கு நாம தாமரைய அர்ச்சனையா நம்ம பண்றதுக்கு காரணம், தாமரை அர்ச்சனை ஞானத்தை அருள வேண்டும் என்பதற்காகத்தான். அதனுடைய சென்ட் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை தூண்டி விடும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அதை ஒரு கைகளிலும் மற்றொரு கைகளில் கிளியை ஏந்தி கொண்டிருக்கிறாள். கிளியும் ஞான ஸ்வரூபம் தான். அதனால்தான் காமாட்சி தேவி கையிலையும் நீங்க கிளி பார்க்கலாம். என்னுடைய அன்னை மீனாட்சியினுடைய கரங்களையும் கிளி இருக்கும். கிளி எல்லாம் ஞானத்திற்கான அடையாளம். முருகப்பெருமான அலங்காரம் பண்ணும்போது கூட கிளியோட வச்சு கூட அலங்காரம் பண்ணுவாங்க, கிளி வைப்பாங்க. கிளி என்பது அலங்காரத்துக்காக, ஏதோ அலங்காரத்துக்காக அழகா இருக்குங்கிறதுக்காக அல்ல, சொன்னதை சொல்லும் தன்மை படைத்தது கிளி. அது மட்டும் இல்லாமல் கிளி என்பது ஞானத்தின் அடையாளமாக நம்மளுடைய பெரியோர்களால் காட்டப்பட்டிருக்கிறதுனால தான் கிளியை தேவி இந்த கரங்களிலே ஏந்தி காட்சி தருகிறாள். அடுத்த சரஸ்வதி ஞான சரஸ்வதி. இந்த வருஷம் நவராத்திரியின் போது எங்களுடைய இல்லத்துல இந்த தேவியை வச்சு ஆராதனை பண்ணும் பொழுது இந்த மனித இனம் ஞானத்தை அடைய வேண்டும், வெளிப்புற காட்சிகளில் மயங்காமல் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஞானத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்க போறேன். அடுத்த சரஸ்வதி 6வது சரஸ்வதி அந்தரிக்ஷ சரஸ்வதி. நீங்க பார்க்கலாம், 10 திருக்கரங்களோடு காட்சி தரக்கூடிய சரஸ்வதியாக இந்த அந்தரிக்ஷ சரஸ்வதி என்பவள் திகழ்கிறாள். இந்த பேர்லயே அர்த்தமும் உண்டு, அம்பிகையினுடைய இந்த பேர்லயே அர்த்தமும் உண்டு. அந்தரிக்ஷ அப்படின்னா உள்முகமாக பார்க்கும் தன்மை அப்படின்னு அர்த்தம். இப்ப ஞானம் வந்துடுச்சா, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், உள்முகமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உள்முகமாக நாம் ஆராய்ந்து நல்லது எது தீயது எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி இந்த சரஸ்வதி நமக்கு அருளக்கூடியது என்ன அப்படின்னா, ஞானத்தோடு சேர்த்த பகுத்தறிவை தரக்கூடியவள் இந்த அந்தரிக்ஷ சரஸ்வதி. ஆன்மீகத்திற்கு 2 கண் உண்டு, 2 கண் உண்டு. ஒன்று பக்தி அப்படின்னு சொன்னா, இன்னொரு கண் ஆன்மீகத்துக்கு பகுத்தறிவு தான். நீங்க பக்தி என்கின்ற பெயரால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்பது அல்ல. செய்வது சரியா தவறா, இதற்கான வழிமுறைகள் என்ன, இதற்கான பலாபலன் என்ன என்பதை புரிந்து கொண்டு இது எங்கு போய் நம்மை நிறுத்தும் என்பதை அறிந்து கொண்டு செய்வதுதான் பகுத்தறிவு. நம்மளுடைய பக்தி அடுத்தவர்கள் அதை பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு ஒரு படாடாபமாக தெரியக்கூடாது. நம்மளுடைய பக்தி வெளியே பார்க்கிறவங்களுக்கு ஒரு நகைப்புக்குரிய பொருளாக தெரியக்கூடாது. நம்மளுடைய பக்தி பார்ப்பவர்களையும் பக்தி கொள்ள செய்யும் அளவிற்கு அந்த பக்தியினுடைய செழுமை அல்லது செறிவு என்பது இருக்க வேண்டும். அதுக்குத்தான் பகுத்தறிவுன்னு பேரு. அந்த பகுத்தறிவை நல்கக்கூடிய தேவியாக அந்தரிக்ஷ சரஸ்வதி என்பவள் திகழ்கிறார். தேவி கையில எதற்காக இத்தனை ஆயுதங்கள்னா,
அந்தர்முகமாக நாம் போனோம்னா நமக்கு நிறைய கருவிகள் தேவைதானே, நிறைய விஷயங்களை நம்ம பயன்படுத்தணும், நம்மளுடைய அறிவு, மனம், புத்தி எல்லாத்தையும் தானே பார்க்கணும். அதனாலதான் அம்பிகையினுடைய இத்தனை ஆயுதங்கள் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆன்மீகத்தை பொறுத்தவரை, ஆன்மீகம் மட்டுமல்ல, நீங்க பொதுவாகவே மனித இனத்தை நீங்கள் பொறுத்தவரை மனிதர்கள் அறிவு மற்றும் உணர்வுகளால் பிணைக்கப்பட்டவர்கள் தான். அறிவு மட்டுமே ஒருத்தங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அவனையும் யாரும் மதிக்க மாட்டாங்க. வெறும் உணர்வு மட்டுமே இருக்கு அவங்கிட்ட அப்படின்னு சொன்னா அவனையும் யாரும் மதிக்க மாட்டாங்க. இரண்டுமே முழுமையாக ஒருத்தர்கிட்ட சரிக்கு சமானமாக இருந்தால்தான் அவர்களுடைய வாழ்வு என்பதே செறிவாக இருக்கும். ஆன்மீகமும் அது போலதான், அறிவும் உணர்வும் கலந்தே இருக்க வேண்டும். அந்த அறிவை தரக்கூடிய, பகுத்தறிவை தரக்கூடிய தேவியாக அந்தரிக்ஷ சரஸ்வதி எனக்கூடிய இந்த அழகான சரஸ்வதி திகழ்கிறார். இந்த ரெண்டு பேரும் இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியங்க. அதுவும் இந்த டிஜிட்டல் யுகத்துல நம்மளோட போனை திறந்தா சரியான செய்திகள் வருதா அல்லது தவறான செய்திகள் வருதானே நமக்கு தெரியல. எது உண்மை எது பொய்னே நமக்கு புரியல. பொய்கள் கூட உண்மை போலவே காட்சி தருகிறது. ஏன்னா நிறைய பேர் நம்ம பொய் சொல்றாங்கிறது தெளிவா என்னை போன்ற ஒரு சிலர்கள்லாம் கண்டுபிடிச்சிருவோம். ஆனாலும் பார்க்கறதுக்கு அது உண்மை மாதிரியே தெரியும். அதுதானே இந்த காலகட்டத்தினுடைய இயல்பே அதுவாகத்தானே இருக்கிறது. பொய்யே உண்மை எனக்கூடிய போர்வையை போர்த்தி கொண்டுதான் வருகிறது. உண்மை அது வெறும் போர்வையை தவிர அதை அந்த திரையை விலக்கி பார்த்தால் அது முழுவதும் பொய்மையாகத்தான் இருக்கிறது. இந்த காலகட்டம் அவ்வளவு ஆபத்தான காலகட்டமாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கெல்லாம் வழிகாட்ட, அடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் வழிகாட்ட உண்மையை பேசுவதற்கான ஆட்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். தங்களுடைய பிரபல்யத்தை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும், தாங்கள் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக பல அவச்செயல்களை நிறைய பேர் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அதிலிருந்தெல்லாம் இந்த மனித இனம் தப்ப வேண்டும் என்று அடியேன் இந்த ஞான சரஸ்வதியையும் அந்தரிக்ஷ சரஸ்வதியையும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு, பார்க்கக்கூடிய நீங்களும் இந்த சரஸ்வதி தேவியை மனதார பிரார்த்தனை செய்து உண்மையது பொய்யது எனக்கூடிய அந்த பகுத்தறிவு சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடுத்த 7வது சரஸ்வதி என்பவள் கினி சரஸ்வதி எனக்கூடிய சரஸ்வதி. கினி அப்படின்னு சொன்னா ஓசை. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஓசையை குறிக்கக்கூட சொல்லாகத்தான் இந்த கினி என்கின்ற வார்த்தை இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஓசைகள் அத்தனைக்கும் தேவிதான் அதிபதி. அதனாலதான் அம்பாளுக்கு ஓசை கொடுத்த நாயகி, பார்வதி தேவிக்கு ஓசை கொடுத்த நாயகின்னு ஒரு பேர் உண்டு. திருக்கோலக்கா திருத்தலத்துல ஞானசம்பந்த பெருமானுடைய பொற்தாளத்திற்கு ஓசை தந்தவள் அவள். அதனால்தான் அவளுக்கு ஓசை தந்த நாயகி அப்படின்னு தேவிக்கு பெயர். அந்த தேவியின் அவதாரமாகத்தானே சரஸ்வதி தேவி திகழ்கிறாள். அதனால தான் அவளுக்கும் ஓசைக்கு அதிதேவதையாக கினி சரஸ்வதி என்ற பெயரோடு அம்பிகை நமக்காக காட்சி தருகிறாள். கடைசி சரஸ்வதி ஸ்ரீவித்யா சரஸ்வதி என்று அழைக்கப்படக்கூடிய சரஸ்வதி. மேதா சரஸ்வதி துவக்கம் என்று சொன்னால் இந்த ஸ்ரீவித்யா சரஸ்வதி தான் முழுமை அப்படின்னே சொல்லலாம். மேதாவித்தனத்தில் தொடங்கி அது எங்க நிறைவடைந்து பாருங்க, தேவி கிட்ட ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திர தந்திர யந்திரன்னு இருக்கக்கூடிய அத்தனைகளுக்கும் அதிதேவதையாக திகழக்கூடியவள் இந்த ஸ்ரீவித்யா சரஸ்வதி. இந்த ஸ்ரீவித்யா சரஸ்வதியை உபாசனை செய்பவர்கள், உபாசிக்கக்கூடிய உபாசகர்கள் மந்திரம் தந்திரம் யந்திரம் என்று அத்தனை ஆற்றல்களையும் முழுமையாக பெற்றவர்களாக திகழ்வார்கள். தேவி ஒரு 5 தலை நாகம் குடைபிடிக்க அதுலதான் தேவி அமர்ந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த 5 தலை நாகம் என்பது எதற்கான அடையாளம்னா நம்மளுடைய ஐம்பொறிகளுக்கான அடையாளமாகத்தான் இந்த 5 தலை நாகம் இருக்கிறது. அந்த பீடத்தில் காட்சி தரக்கூடிய மந்திர தந்திர யந்திர என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் அதிதேவதையாக அந்த ஸ்ரீவித்யா அப்படின்னு சொன்னா முழுமையான கல்வி, முழுமையான ஞானம், முழுமையான அறிவு அப்படின்னு தான் பேர். அந்த ஸ்ரீவித்யை தரக்கூடிய தேவியாக ஸ்ரீவித்யா சரஸ்வதி எனக்கூடிய சரஸ்வதி திகழ்கிறாள். இதுதான் இந்த சரஸ்வதி தேவியினுடைய 8 ஸ்வரூபங்களும் அந்த 8 ஸ்வரூபங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்களும். இனிமே உங்களுடைய வீட்டு கொலுவுல அடுத்தடுத்த ஆண்டு, இந்த ஆண்டு வெறும் 25 செட்டு தான் போட்டிருக்கேன்னு சொல்றாரு அண்ணா. 25 பேர் எத்தனை பேர் வாங்க போறீங்களோ, அடியன் ஒரு செட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் 24 பேருக்கு அந்த செட்டு போக போகுது. இனி அது இந்த வருஷம் எங்களால வாங்க முடியலன்னா இனி வருஷம் வாங்கிக்கோங்க. இங்க சென்னையில உங்களுக்கு வேணும் அப்படின்னா சென்னை, இந்த வருஷமே இல்லைங்க எங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு செட்டோ அல்லது 2 செட்டோ நம்மளுடைய அருணாச்சலேஸ்வரர் ஆர்ட் ஒர்க்ஸ்க்கு வரும். திருநெல்வேலியில ஏதோ ஒரு கடைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. பெங்களூர்லயும் அதே மாதிரி ஏதோ ஒரு கடையில அது கிடைக்குது போல இருக்கு. தயவு செஞ்சு அந்த கடை டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன கேட்காதீங்க. இப்ப என்னால அண்ணாவை கேட்டோம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப அவங்க ரொம்ப பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள தொந்தரவு பண்ண முடியாது. அடுத்த வருஷம் நீங்க அவர்கிட்டே புக் பண்ணி வாங்கிக்கலாம்.
எந்த ஒரு கொலு பொம்மை செட்டை நீங்க வாங்குறதாகட்டும் அதை பத்தின தாத்பரியங்களை புரிந்து கொண்டு வாங்கி வைங்க. அப்பதான் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் அதை பற்றி தெரிந்து கொள்வார்கள். உங்க வீட்டுக்கு வர்றவங்க அதை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த விஷயம் என்பது நமக்கு உணர்வாகவும் நமக்கு அனுபவமாகவும் மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் நாம் அதை செய்யறதுக்கான அடையாளமே வரும் உழைக்கும். அதனால வெளிப்புற காட்சியில் ஒருபோதும் மயங்காமல் அந்தர்முகமாக சென்று அறிவு பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த அஷ்ட சரஸ்வதிகளையும் வணங்கி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.